2024 தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து லாஸ்ட்டாக நடந்த குரூப் 2 எக்ஸாமோட போஸ்டிங் டீட்டெயில்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கோம். இப்போ இந்த வருஷம் வந்திருக்க இப்போ கரெக்ட் அப்டேட்டாக அதுக்கான சேலரி என்ன, அதோட ஜாப் நேச்சர் என்ன அப்படிங்கிற அனைத்து டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு டெய்லி 5 minute ஸ்டடி. மேலும் இது போன்ற நிறைய குரூப் 2 அப்டேட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது. அதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாவில் நிறைய ஃப்ரீ நோட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கான ஃபர்ஸ்ட் ஜாப் பார்த்திங்கன்னா முனிசிபல் கமிஷனர். நிறைய பேர் ஆசைப்படுற ஒரு பதவினா முனிசிபல் கமிஷனர் தான். இது வந்து ஒரு க்ரீன் இங்க் ஜாப் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ உங்களுக்கு கீழே ஒரு ஆஃபீஸே இருக்கும். அந்த ஆஃபீஸோட ஹெட்டே நீங்கள் தான் இருப்பீங்க. உங்களுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது. ஸோ நீங்கள் எந்த ஏரியாவுக்கு முனிசிபல் கமிஷனராக இருக்கீங்களோ அந்த ஏரியாவில் வர திட்டங்களுக்கு வந்து நீங்கள் செக்கில் சைன் பண்ணால் மட்டும்தான் அது வந்து சாங்ஷன் ஆகும். ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஜாப் தான் இந்த முனிசிபல் கமிஷனர் வேலை. ரெண்டாவது, மக்களுக்கு வந்து அதிகமாக நீங்கள் சேவை செய்கிற மாதிரியான ஒரு துறை தான் இந்த முனிசிபல் கமிஷனர். மக்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கறது, அந்த ஏரியாவுக்கு தேவையான வசதிகள் செஞ்சு தரது, இந்த மாதிரி மக்கள் சேவையில் அதிகமாக ஈடுபடுற ஒரு வேலை தான் முனிசிபல் கமிஷனர். உங்களுக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்குன்னு செப்பரேட்டாக வந்து ஒரு ஜீப், ஒரு வெஹிக்கிள் வந்து கொடுத்துருவாங்க. இந்த வேலையோட சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55,000 ரூபாய் வரும். இதில் ப்ரொமோஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணும்போது வந்து முனிசிபல் கமிஷனர் கிரேட் 2ல் ஜாயின் பண்ணுவீங்க. அதுக்கு அடுத்ததாக கிரேட் 1க்கு வந்து நீங்கள் ப்ரொமோஷன் ஆவீங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் வர வந்து இந்த ஜாபில் நீங்கள் ப்ரொமோஷன் ஆகலாம். ஸோ ஐஏஎஸ் வர ப்ரொமோஷன் ஆகிற அளவுக்கு ஒரு ஜாப் குரூப் 2ல் இருக்குன்னா அது வந்து நம்பர் 1 நம்ம மைண்டுக்கு வருது கண்டிப்பாக முனிசிபல் கமிஷனர் தான். பச்சை மையில் நீங்கள் கையெழுத்து போட அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஜாப் தான் இந்த முனிசிபல் கமிஷனர். குரூப் 2 செலக்ட் பண்ண நிறைய பேர் வந்து இந்த ஜாப் தான் ஆசைப்படுவீங்க. இதே அளவுக்கு ஈக்குவலான வேல்யூவில் அடுத்த ஜாப்ஸ் இருக்கும். அதெல்லாம் அடுத்தடுத்து பார்க்கலாம். அடுத்தது ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர். இதுவுமே ஒரு ரெஸ்பெக்டடான ஒரு ஜாப் தான். மொத்தத்தில் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஜாப் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா 55,000 தான். எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த டிகிரி தான் முடிச்சிருக்கணும், பர்டிகுலர் அந்த கோர்ஸ் படிச்சிருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. ஏதாவது டிகிரி முடிச்சுன்னா தாராளமாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஜாப் தான் இந்த ஜாப். அடுத்ததாக இதில் ப்ரொமோஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ரொமோஷன் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஜேஇஓ, அதாவது ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணுவீங்க. அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸராக ஜாயின் ஆவீங்க. அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டர், அடுத்து டெபுட்டி டைரக்டர் வரை வந்து நீங்கள் போகலாம். ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் வந்து டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு உங்களுக்கு 5லேருந்து 6 வருஷம் கட்டாயம் எடுத்துக்கிடும். ஸோ இந்த ஜாபில் இந்த 4 ப்ரொமோஷன் கேட்டகரி இருக்குது. இப்போ இதோட ஜாப் நேச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து இந்த ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸோட வேக்கன்சி மாறும். ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒரு ஹெட் ஆஃபீஸ் இருக்கும். அந்த ஹெட் ஆஃபீஸில் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் 4 ஜேஇஓ இருப்பாங்க, ஒரு சில ஹெட் ஆஃபீஸில் 2 ஜேஇஓ தான் இருப்பாங்க. அந்த டிஸ்ட்ரிக்டோட பாப்புலேஷனை பொறுத்து இந்த வேக்கன்சிஸ் வந்து மாறும். என்னென்ன வேக்கன்சி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் வந்து காலி பணியிடங்கள் எவ்வளோ இருக்குது எம்ப்ளாய்மெண்ட்டில் அதை நிர்வகிக்கணும். அப்புறம் ஸ்கீம்ஸ் வரும் பார்த்திங்களா எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு, அந்த ஸ்கீம்ஸு. அப்புறம் ஸ்டடி சர்க்கிள். இப்போ ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேயே நம்மளுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறத வேலைவாய்ப்பு பற்றின நிர்வாகமும் அதில் உள்ள காலி பணியிடங்கள் தீர்மானிக்கிறது, அது தொடர்பாக வர ஸ்கீம்ஸு ப்ளஸ் ஸ்டடி சர்க்கிள்க்குன்னு இந்த மாதிரி 4 கேட்டகரியில் உங்களுக்கான ஜாப் நேச்சர் இருக்கும். இதுதான் வந்து ஒரு ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸருடைய ஜாப் நேச்சர். அடுத்த பதவி பார்க்கலாம், சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. இதுக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு முனிசிபல் கமிஷனர் அளவுக்கு இது சேம் 54,000 வரை வந்து சம்பளம் கிடைக்கும். ஸோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படிங்கிறப்ப நம்மளுக்கே தெரியும். ஸோ அதில் வந்து உங்களுடைய இன்ஸ்பெக்டர் வேலை இருக்கும். அங்கே வந்து வர பொருட்கள் சரியாக இருக்குதா, அது சரியாக வந்து விநியோகம் பண்ணப்படுதா, அதோட கணக்கு வழக்கு என்ன அப்படின்னு பார்க்குறதா உங்களுடைய வேலை, அதாவது ஜாப் நேச்சர். இதில் ப்ரமோஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வருவீங்க. அடுத்ததாக சிஎஸ்ஆர், அதுக்கப்புறமா டெபுட்டி ரெஜிஸ்டர். ஸோ சீனியர் இன்ஸ்பெக்டர், அப்புறம் சீஃப் சீனியர் இன்ஸ்பெக்டர், அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெபுட்டி ரெஜிஸ்டர் வரைக்கும் உங்களுடைய ப்ரொமோஷன் கேடர் இம்ப்ரூவ் ஆகும். இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஜாப் தான். அடுத்த பதவி பார்க்கலாம், அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் லோக்கல் ஃபண்ட் ஆடிட். ஸோ இதோட ஜாப் நேச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாநகராட்சியாக இருக்கட்டும், நகராட்சியில் பஞ்சாயத்து, இல்லை மாநில அரசு, இதுக்கு கீழே வர அரசு நிதிகள் எல்லாமே முறையாக மக்களை சென்று அடையுதா அப்படிங்கிறத பார்க்குறது தான் உங்களுடைய வேலை. ஸோ நமக்கு நிறைய ஃபண்டு வரும் இல்லைங்களா. இப்போ மாநகராட்சி சில திட்டங்கள் வரும், அதுக்காக சில ஃபண்டு ஒதுக்குவாங்க. இப்போ நகராட்சி பஞ்சாயத்துக்கு சில ஃபண்டு ஒதுக்குவாங்க, மாநில அரசு திட்டங்களுக்கு சில ஃபண்டு ஒதுக்குவாங்க. அதெல்லாம் நிஜமே மக்களை சென்றடையுதா அப்படின்னா நீங்கள் தான் இன்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர். அதுதான் உங்களுடைய ஜாப் நேச்சர்.
இதுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா 54,000. இதுவுமே எனி டிகிரி படித்தவங்க எலிஜிபிள். இந்த பர்டிகுலர் இது படிச்சிருக்கணும் அவசியம் இல்லை, ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான். கவர்மெண்ட் ஃபண்ட் ஆடிட்டிங் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இதில் ப்ரமோஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டராக ஜாயின் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் டெபுட்டி இன்ஸ்பெக்டர். இந்த அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர்லேருந்து டெபுட்டி இன்ஸ்பெக்டர் இந்த பதவிக்கு நீங்கள் ப்ரமோஷன் ஆகிறதுக்கு ஒரு 5 to 6 years வந்து ஆகும். அதுக்கப்புறமா இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர், நெக்ஸ்ட் வந்து டிபார்ட்மெண்ட் டைரக்டர், அப்புறம் ஜூனியர் டைரக்டர், அதுக்கப்புறமா டைரக்டர் அப்படின்னு டைரக்டர் வரைக்கும் வந்து நீங்கள் வந்து தாராளமாக ப்ரமோஷன் கிடைக்கும். பட் ஒவ்வொரு ப்ரமோஷனுக்குமே உங்களுக்கு ஒரு 5 to 6 years வந்து கட்டாயமாக எடுத்துக்கணும். அடுத்தது அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர். இதற்கான சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 52,000 ரூபாய் வரை கொடுப்பாங்க. சென்னை தான் வந்து உங்களுக்கு இதில் ஜாப் லொக்கேஷனாக இருக்கும். ஏன்னா சென்னையில் மட்டும்தான் இதுக்கான ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து உங்களுக்கு ஜாப் லொக்கேஷன் இருக்கும். சாட்டர்டே சண்டே லீவ் உங்களுக்கு கட்டாயமாக கொடுத்துருவாங்க. ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஜாபு. அடுத்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னாலும் இந்த ஜாப் கட்டாயமாக சூஸ் பண்ணலாம். சப்போஸ் நம்ம சட்டமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்வாங்க இல்லையா, அந்த டைமில் மட்டும் உங்களுக்கு அறிக்கை வெளியிடுறதுக்கு கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஜாபு, படிக்கிறதுக்கு டைம் இருக்கும், உங்களுக்கு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஐடி ஜாப் மாதிரி தாங்க, ஃபுல் ஏசி ரூமு. ஸோ உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறதுக்கு டைப்பிஸ்ட்டு, கிளர்க்கு நிறைய பேர் இருப்போம். உங்களுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாமே அவங்களே பண்ணிவிடுவாங்க. உங்களுக்குன்னு நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்களோ அங்கேருந்து வர்றதுக்கு எப்படி காலேஜ் பஸ், ஸ்கூல் பஸ் இருக்கோ அதே மாதிரி செப்பரேட் வெஹிக்கிளுமே வந்து உங்களுக்கு சென்னையில் அவைலபிளாக இருக்கும். பட் சென்னையில் மட்டும்தான் வேலை இருக்கும். சென்னையில் யாராவது இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் சூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஜாபு சென்னை மட்டும்தான், ஏன்னா அங்கே மட்டும்தான் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. இதில் ப்ரொமோஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், அதுக்கப்புறமா செக்ஷன் ஆஃபீஸர். ஸோ இந்த செக்ஷன் ஆஃபீஸர் அப்படிங்கிறதுக்கு வரதுக்கே உங்களுக்கு 6 to 8 வருஷம் வந்து ஆகும் அந்த ப்ரமோஷனுக்கு. அதுக்கப்புறம் அண்டர் செக்ரட்டரியில் வேலை பார்ப்பீங்க, அப்புறம் டெபுட்டி செக்ரட்டரி, அப்புறம் ஜாயின்ட் செக்ரட்டரி, அப்புறம் அடிஷ்னல் செக்ரட்டரி வரைக்கும் நீங்கள் போகலாம். ரொம்பவே வந்து பெரிய பெரிய ஹையர் அஃபிஷியல்ஸ் கூட உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் வந்து இருக்கும். இதோட ஜாப் நேச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக கவர்மெண்ட் ஜிஓ வந்து பாஸ் பண்ணுறது, அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து சட்டமன்றத்தில் கேள்விகள் கேட்பாங்களே அதுக்கான அறிக்கை வந்து தயாரித்து கொடுக்குறது, வரவு செலவு திட்டங்களுக்கான அறிக்கை, அப்புறம் ஒரு நபரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான அறிக்கை. அது மட்டும் இல்லாமல் பொது திட்ட வழிமுறைகள், ஏதாவது ஒரு பொதுமக்களும் திட்டம் கொண்டு வராங்கன்னா அந்த திட்டங்களை எப்படி வழிமுறைப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகள் நீங்கள் தான் வந்து தாக்கல் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ தமிழகத்தில் எல்லா ஆஃபீஸ்குள்ளேயுமே நீங்கள் போய் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பவர் வந்து உங்களுக்கு இருக்கும். சட்டமன்ற உறுப்பினர்கள், அப்புறம் பெரிய பெரிய ஐஏஎஸ் கீழே வேலை பார்க்குற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே கிடைக்கும். பெரிய பெரிய ஆளுங்களை வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். நீங்கள் தான் வந்து அரசாணை வெளியிடுறது, அறிக்கை தாக்கல் செய்கிறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கீழே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு கிளர்க்கு, டைப்பிஸ்ட் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த ஜாப்புமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயானது, ரொம்ப கௌரவமான ஒரு ஜாப் அப்படின்னே சொல்லலாம். ஓகே, அடுத்ததாக வந்து ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர். இதுக்கான சம்பளமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 54,000 ரூபாய் வரை வந்து கொடுக்கப்படுது. இதுக்கு ப்ரொமோஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டராக ப்ரொமோட் ஆவீங்க. அடுத்து ஹேண்ட்லூம் ஆஃபீஸர், அப்புறம் வந்து டெக்ஸ்டைல் கண்ட்ரோல் ஆஃபீஸர் அப்படின்னு வந்து வருவீங்க. ஸோ இதோட ஜாப் நேச்சர் அப்படிங்கிறப்ப ஹேண்ட்லூம் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு தெரியும், தமிழகத்தோட கோஆப்ரேட்டிவ் டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, அதில் ரெகுலராக இன்ஸ்பெக்ஷனுக்கு போகணும். அவங்க எவ்வளோ ப்ராடக்ட் வச்சுருக்காங்க, அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க, அதில் வந்து என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, அது எவ்வளோ தூரம் வந்து சேல் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணுறது தான் இதனுடைய ஜாப் நேச்சர். அடுத்தது ரெவென்யூ அசிஸ்டன்ட். இதுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா 32,000 35,000 வரை வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. இதோட ஜாப் நேச்சர் அப்படின்னு பார்த்திங்கன்னா லேண்ட் ரெவென்யூ எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா, ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கா, அதை வந்து கலெக்ட் பண்ணுறது தான் வந்து உங்களுடைய வேலை. இதில் ப்ரொமோஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சீனியர் இன்ஸ்பெக்டராக இருப்பீங்க, அப்புறம் டெபுட்டி தாசில்தார், அப்புறம் தாசில்தார், அப்புறம் ரெவன்யூ டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸருங்கிற வரைக்கும் நம்மளுக்கு ப்ரொமோஷன் போகும். ஒவ்வொரு ப்ரொமோஷனுக்குமே பார்த்திங்கன்னா 5 to 6 years கண்டிப்பாக எடுத்துக்கிடும். அடுத்தது அசிஸ்டன்ட் இன் ரூரல் அண்ட் பஞ்சாயத். ஸோ இதுக்கான சேலரியுமே பார்த்திங்கன்னா 32,000 35,000 வரை கொடுக்கப்படுது. இதில் உள்ள ப்ரொமோஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அசிஸ்டன்ட் இன் ரூரல் அண்ட் பஞ்சாயத்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுவீங்க, அப்புறம் டெபுட்டி பிடிஓவாக இருப்பீங்க. பிடிஓ அப்படின்னா பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், அப்புறம் பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் ஆவீங்க. அதுக்கப்புறமா அசிஸ்டன்ட் பஞ்சாயத், அதுக்கப்புறமா டேரக்டராக மாறுவீங்க. ஓகேங்களா, அசிஸ்டன்ட் டேரக்டர், அதுக்கப்புறம் டேரக்டர் வரைக்குமே வந்து நீங்கள் போகலாம். இவங்களுடைய ஜாப் நேச்சர் என்ன இருக்குன்னா, ரூரல் ஏரியாஸ், அதாவது கிராமப்புற பகுதிகள் மற்றும் பஞ்சாயத்தில் உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்களோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிளாக இருப்பீங்க. இப்போ கிராமத்துலேயே பஞ்சாயத்தில் ஒரு ரோடு போடணும், புதுசாக ஒரு பாலம் கட்டணும் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய வேலையாக இருக்கும். அடுத்தது அசிஸ்டன்ட் இன்
ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இதுக்கான சம்பளம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 32,000 35,000 வரை கொடுக்குறாங்க. இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கிரேட் 2ல் இருப்பீங்க, அப்புறம் கிரேட் 1க்கு ப்ரொமோட் ஆவீங்க, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் ஆவீங்க, அதுக்கப்புறம் ஏஏஜி டிஐஜியாக வந்து மாறுவீங்க. ஸோ இவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஒரு மேரேஜாக இருக்கட்டும், டெத் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது அசிஸ்டன்ட் இன் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட். இதுக்கான சம்பளமே பார்த்திங்கன்னா 32,000 35,000 கொடுக்கப்படுது. இதோட ஜாப் நேச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோட்டார் வெஹிக்கிளோட ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களா, அதில் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது, அப்புறம் ரோட் சேஃப்டி, ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுல உங்களுடைய பங்கு இருக்கும். இதில் ப்ரொமோஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணிங்க, அப்புறம் சூப்பரிண்டென்ட், அதுக்கப்புறம் பர்சனல் அசிஸ்டன்ட், அப்புறம் அசிஸ்டன்ட் கமிஷனர், டெபுட்டி கமிஷனர், அப்புறம் கமிஷனர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு உங்களுடைய ப்ரொமோஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ப்ரொமோஷனுக்குமே உங்களுக்கு 5 to 6 years எடுத்துக்கிடும். அடுத்தது அசிஸ்டன்ட் அல்லது அக்கௌண்டன்ட் இன் ட்ரெஷரி, கருவூலம், தமிழக கருவூலம் சொல்லுவாங்க. அதில் இதுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா 32,000 35,000 வரை இருக்கும். இதோட ப்ரொமோஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட்ங்கிற கேட்டகரியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, அப்புறம் சூப்பரிண்டென்ட், அப்புறம் அசிஸ்டன்ட் ட்ரெஷரி ஆஃபீஸர், அப்புறம் ட்ரெஷரி ஆஃபீஸர் அப்படிங்கிற கேடருக்கு நீங்கள் ப்ரொமோட் ஆவீங்க. ஒவ்வொரு ப்ரொமோஷனுக்குமே சீனியாரிட்டி படி மினிமம் 5 to 6 years கண்டிப்பாக ஆகும். இதோட மெயின் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி தமிழக கருவூலங்கள், கவர்மெண்ட் ஜாபில் இருக்க எல்லாத்துக்கும் பென்ஷன் போகிறதா இருக்கட்டும், சம்பளம் போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஸ்கீம்ஸு, பிஎஃப், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கருவூலத்திலேருந்து தான் எடுத்துருவாங்க. ஸோ தமிழக அரசோட ஒரு கஜானா அப்படின்னு இந்த ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டை சொல்லலாம். ஸோ அவங்களுக்கான சம்பளம் ப்ளஸ் பென்ஷன், இந்த மாதிரி ஸ்கீம்ஸ், ரிட்டையர்மெண்ட், இது எல்லாமே வந்து கவனிக்கிறது தான் இந்த ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டில் உங்களுடைய வேலை. அடுத்த பதவின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன் சோஷியல் வெல்ஃபேர். இதுக்கான சம்பளம் 32,000 35,000 ரூபாய். இதில் என்ன வேலை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள், குழந்தைகள் மற்றும் குடும்ப நலம் வந்து நல்லா இருக்கிறத நீங்கள் செக்யூர் பண்ணுவீங்க. அது மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட்டு தவிர்க்கிறது எப்படி, இந்த மாதிரி விஷயங்கள் சோஷியல் வெல்ஃபேரில் உங்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும். ஸோ அதுமாதிரி ட்ரக்கு, அப்புறம் ஹெல்த் கேர் அசிஸ்டன்ஸ் கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஜாப் நேச்சராக இருக்கும். இதில் ப்ரொமோஷன் இருக்குன்னா ஃபஸ்ட் நீங்கள் அசிஸ்டன்ட்ங்கிற கேடரில் ஜாயின் பண்ணுவீங்க, அப்புறம் டெபுட்டி சூப்பரிண்டென்ட் ஆவீங்க, அப்புறம் ஃபைனலாக சூப்பரிண்டென்ட்ஸ்ட்டு ரெண்டே ப்ரொமோஷன் இருக்கும். இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 to 8 years கிட்ட ஆகும் சீனியாரிட்டி படி ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு. அடுத்ததாக சப் ரெஜிஸ்டர். ஸோ இதுக்கான சேலரி பார்த்திங்கன்னா 55,000. இது வந்து எடுத்ததுமே உங்களை ரெஜிஸ்டர் ஆக்க மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 2 years ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. அதில் முதல் வருஷம் பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரொபேஷன் பீரியடில் இருப்பீங்க முதல் வருஷம். 2வது வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் சப் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது கீழே வருவீங்க. ஸோ இதுக்கான ஜாப் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்ட்லனாலும் வேலை பார்க்க தயாராக இருக்கணும், எங்கேனாலும் நம்மளுக்கு போடுவாங்க. இதோட ஜாப் நேச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் வந்து ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறாங்கன்னா அந்த டாக்குமெண்ட் எந்த கேட்டகரிக்கில் வருதுன்னு பார்த்து அதுக்கான ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வாங்குறது தான் வந்து உங்களுடைய வேலை. ஸோ பப்ளிக் டாக்குமெண்ட்டில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, லேண்டு, மேரேஜ் சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி வரும் இல்லைங்களா. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக கேட்டகரைஸ் பண்ணுறது உங்களுடைய மெயின் வேலையாக இருக்கும். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், சப் ரெஜிஸ்டர் கிரேட் 2ல் நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க, அப்புறம் கிரேட் 1க்கு வருவீங்க, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டர் ஆவீங்க, அப்புறம் ஏஏஜி, டிஏஜி, அப்புறம் அடிஷ்னல் ஐஜி, இந்த மாதிரி உங்களுடைய ப்ரொமோஷன் இருக்கும். அடுத்த பதவி பாருங்கள், ப்ரொபேஷன் ஆஃபீஸர் இன் டிபார்ட்மெண்ட் ப்ரிசன். ஸோ ப்ரிசன் அப்படிங்கிறப்ப நிறைய பேர் வந்து எடுக்க யோசிப்பீங்க. பட் ஆனால் இது ரொம்ப நல்ல ஜாப் தான். உமனுக்குமே இது ரொம்பவே செக்யூரான ஒரு ஜாப் தான். இதுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா 52,000 வரை கொடுக்கப்படுது. எனி டிகிரி எலிஜிபிள். ஸோ இது வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, கைதிகளுக்கும் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் இடையில ஒரு லிங்காக தான் நீங்கள் வந்து செயல்படுவீங்க. கைதிகளுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்குற ஒரு நல்ல ஒரு வேலை தான். ரொம்ப ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உள்ள ஒரு வேலை. ஸோ இது வந்து ஜெயிலில், கோர்ட்டு, போலீஸ் இந்த மாதிரி 3மே நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ ஜெயில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து உங்களோட பங்கு வந்து பரோல் ஆஃபீஸர், பரோல் கொடுப்பாங்க இல்லையா, இவங்களுக்கு பரோல் கொடுக்கலாம் வேண்டாம் டிட்டர்மைன் பண்ணுறது. இப்போ கோர்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரொபேஷன் ஆஃபீஸராக இருப்பீங்க. போலீஸ் ஸ்டேஷனில் லாக்அப் செக்அப் இருக்கும். அது 24 hours மேலே ஒரு கைதியை வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு அந்த கைதிகளையும் ஒரு மனிதராக பார்த்து அவங்களுக்கான நலன் கருதி செயல்படுறது தான் இந்த ப்ரொபேஷன் ஆஃபீஸர். ஸோ ப்ரொபேஷன் ஆஃபீஸர் அப்படின்னா நன்னடத்தை அலுவலர் தான் தமிழில் பேர். அதுதான் உங்களுடைய வேலையாக இருக்கும். அது மாதிரி கைதிகளுக்கு வந்து மறுவாழ்வு கொடுக்குறது, இவங்களுக்கு லீவ் கொடுக்கலாமா, பொது மன்னிப்பு கொடுக்கலாமா, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணுறது. ஒரு 7 yearsக்குள்ளே தண்டனை கிடைக்கிற மாதிரி சின்ன சின்ன தவறுகள் சூழ்நிலை காரணமாக யாராவது பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து நன்னடத்தை சர்டிஃபிகேட் கொடுத்து அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு அமைச்சு அதை ஜெயிலுக்கு அனுப்பி இன்னும் பெரிய கைதியாக்காமல் ஜெயிலுக்கு அனுப்பாமலே அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க. ரொம்ப ரொம்ப செக்யூர்டான ஒரு ஜாபு. கிட்டத்தட்ட ஒரு 64 போஸ்டிங் கிட்ட தமிழகம் முழுவதும் இந்த ப்ரொபேஷன் ஆஃபீஸர் இருக்குது. ஒவ்வொரு மாவட்டங்களை பொறுத்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அதில் 30 பேர்கிட்ட லேடிஸ் தான் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த வருஷம் அது மாறி இருக்குது வேக்கன்சிஸ். ஓகேங்களா.
இப்போ டோட்டலாக 64 பேர்கிட்ட இருக்கிறாங்க. பாதி வந்து லேடிஸ் தான் ஒர்க் பண்ணுறாங்க. இது ரொம்பவே ஒரு நல்ல ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு ரொம்பவே இருக்கும். இதில் ப்ரொமோஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ப்ரொபேஷன் ஆஃபீஸராக போகிறீங்க, அப்புறம் ரீஜனல் ப்ரொபேஷன் ஆஃபீஸர், அப்புறம் சீஃப் ப்ரொபேஷன் சூப்பரண்டென்ட், இந்த மாதிரி 3 கேட்டகரியில் உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். இது எல்லாமே வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு சீனியாரிட்டி படி 6 to 8 இயர்ஸ் கிட்ட ஆகும். அடுத்ததாக பாருங்கள், ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட். ஸோ இதுக்கான சம்பளம் 50,000. இதுக்கு எனி டிகிரி எலிஜிபிள். பட் வந்து இதில் வந்து உங்களுக்கு டைப்ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுமே ஹையர் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா கூட இதுலேயுமே உங்களுக்கு 2 வருஷம் ட்ரைனிங் தருவாங்க. அந்த ட்ரைனிங்குள்ளேயே நீங்கள் டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கணும். ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இதில் 2 செக்ஷன் கீழே வரும். இன்டெலிஜென்ஸ் செக்ஷனில் நீங்கள் ப்ரொபேஷன் ஆஃபீஸர் எடுத்திங்கன்னா சென்னை மட்டும்தான் வேலை. கமிஷனரேட் செக்ஷனில் நீங்கள் எடுத்திங்கன்னா கமிஷனரேட் வந்து தமிழகத்தில் ஒரு 7-8 இடங்கள்ல இருக்குது. அந்த இடங்களெல்லாம் உங்களுக்கு வேலை இருக்கும். இதுக்கான ப்ரொமோஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அசிஸ்டண்ட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட், அப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர், அப்புறம் மேனேஜர், அப்புறம் சீனியர் மேனேஜர், அப்புறம் சீஃப் மேனேஜர், இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இதோட ஜாப் நேச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிராஃப்ட் மேக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் மெமோ, ஆஃபீஸ் ஆர்டர், கவர்மெண்ட் ஆர்டர், இது எல்லாமே வந்து நீங்கள் தான் டைப் பண்ணி கரெக்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால தான் உங்கள் டைப் ரைட்டிங் தெரியணும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் வந்து உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் அப்படின்னா அவங்களுக்கான திட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அதை ஒரு பேப்பராக வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி, ரிப்போர்ட் ரெடி பண்ணுற மாதிரி தான் உங்களுடைய வேலை இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு 10க்கும் மேற்பட்ட ஒரு முக்கியமான ஜாப்ஸ் எல்லாத்தை பற்றியும் பார்த்தாச்சு. ஸோ வேறு ஏதாவது ஜாப் பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரூப் 2 படிக்கிறவங்க என்ன ஜாப் எடுக்கலாம் அப்படின்னு கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு வரும். ஸோ எந்த ஜாப் எடுக்கலாம், எந்த ஜாபில் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும், எது வந்து ஜாப் நேச்சர் எப்படி இருக்குது, எதில் ப்ரொமோஷன் எப்படி இருக்குன்னு நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. தேங்க்யூ. ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங், கீப் ஸ்டடியிங்.